சரி சார். 208 ரூபா விட்ருக்காங்கக்கா. அன்னைக்கு நான் 99 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். எது எடுத்தாலும் 99. அட கடவுளே, பல்பா இல்லை நல்லா இல்லை, பட் இங்கே ஓகே. கண்ணனில் நேற்று வெளி இதெல்லாமே போட்டிருந்தாங்க. இந்த சண்டே சாட்டர்டே போடுவாங்கள்ல, அது மாதிரி இதெல்லாமே 99. இது அந்த டீ காஃபி சுகர் அது மூணுமே தனித்தனியாக போட்டு வச்சு ஒரே மாதிரி இருக்குமில்ல, எழுதியிருக்காங்க பாருங்க. ஓகே, நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கிற மாதிரி. இது எது எடுத்தாலும் 49. பரவாயில்லையா, குவாலிட்டியாக இருக்குது. இது ஓப்பன் பண்ணி எடுங்க. குட்டி குட்டியாக ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற மாதிரி 6 இருக்குது. நம்ம ஃபேமிலிக்கெல்லாம் பத்தாதுக்கா. ஃபேஸ் மாஸ்க் சில்லுன்னு இருக்கு. இதெல்லாம் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. இது நல்லா இருக்கே, படிக்கணும். எவ்வளோ வாங்கின தெரியுமா? எவ்வளோ தெரியுமா? 150 ரூபாய். இதுலேயும் எவ்வளோ போட்டிருக்கு? இதுலேயும் 150 ரூபா போட்டிருக்குக்கா. 155 ரூபா. ஒன்று ஃப்ரீ இல்லை. ஆமாம், அப்போ 70 ரூபா கணக்கு தான் ஆச்சு. பிளேட்டெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசாக வாங்குறீங்க. புரியுதா? இன்னும் டீச்சர்ஸ் நல்லா தான் இருக்குது. அது கோதுமை தானே? 0% மைதா. ஓகே, அது வேணால் வாங்கி. ஆமாம், இதே தான். அதே நியூட்ரி சாய்ஸ் இங்கே பாரு. 160 ரூபா. அதே நியூட்ரி சாய்ஸ் தானே? அப்போ இதை வாங்கிக்கா. 5 இருக்குது சத்தியா. சூப்பர் சேவர் பேக் தானே? அப்போ இது எவ்வளோ? ஒன்று 50 ரூபா ஓடுறதுக்கா. இங்கே ஃபுல்லாக அந்த ட்ரிங்க்ஸ் ஐட்டம் மாட்டுக்கு. இது எனக்கு ஆகாது. ஏதோ சாஸ் மாதிரி இருந்தால் வாங்குறதோட சரி. இங்கே ஃபுல்லாக அந்த குட்டி சாப்பிட்ற பிஸ்கட் மாதிரி. இவ்வளோ வெரைட்டி இருக்குது. ஏதோ 180 வகையான பழங்கள் இருக்குதுன்னு ஓட்டிருந்தாங்கண்ணா. 180 ஆமாம். பை 1 கெட் 1 ஆமாக்கா. மேகி வேணுமா? நான் வாங்கலக்கா. அங்கே பை 1 கெட் 1. அப்போ அந்த எல்லோ கலர் மேகியாக இருக்குமா? அதுவா? இங்கே வேறு மறுபடியும் பிஸ்கட்டு ஆரம்பிக்குது. 2 பேர் 3 பேர் சேர்ந்து வாங்குற மாதிரி இருந்தால் வேணா அது ஒர்த்து. அப்படியா? எங்கள் வீட்டில் செட் ஆகாது. சாப்பிட மாட்டீங்களா? என் பையன் எதுவும் சாப்பிட்டதே இல்லைக்கா. அதெல்லாம் ஒரு நாளைக்கு கொடுக்கல. என்னோட கண்டிஷனில் மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் அது. மற்ற நாள் தர மாட்டான். இப்போ 2 மாதம் ஆயிடுச்சு கொடுக்கல. இல்லை இல்லை, அவர் இருந்தால் தான் கேட்பான். அது இருந்துச்சுன்னா அம்மா இங்கே எக் மேகிமா அப்படின்னு. அது இல்லைங்காட்டி இவன் பார்க்கறது இல்லை. அதுதான் ஓப்பன் பண்ணி பார்க்க ஜாமான் எடுத்து இவனுக்கு எட்டுறது இல்லை. அதான் எல்லாமே பை 1 கெட் 1, பை 2 கெட் 1. இன்னும் 5%, 10%. மணப்பாறை இருக்குதா? சரி, ட்ரை பண்ணி பாரு. வேணும், நான் கடைசியில் எடுத்துக்கிறேன் எதாக இருந்தாலும். 21/5 5வது மாதமா? இப்போ 7வது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 7 மாதம். ஆமாம், 1.5 மாதம். வேண்டாக்கா, 1.5 மாதம் பாக்கெட்டில் பண்ணாலும் நல்லா இருக்காது. இந்த மிட்டாய் தானா? அதே மிட்டாய் கலர் வேறையா இருக்குது. சரி, ஒன்றும் இல்லை. போகலாம். சேமியா வேணுமா? எந்த சேமியா? ராகியா? மேலே இருக்குது, எடுத்துட்டா? 4.
ஓகேவா? ஆ திரும்ப ரெட் கலர் இருக்குது சோளம் வெள்ளை சேமியா மாமா வேணுமா? வெள்ளச்சோள சேமியா அதெல்லாம் எனக்கு நான் தான் சோளம் போட்டு தோசையை சொல்கிறேன் மாதிரி. அதனால இப்போ அந்த சேமியாவில் விட்ட எல்லா சேமியும் வாங்குவேன். வரகு, தினை, சோளம், கம்பு, ராகி, டொமேட்டோ, பரவாயில்ல எல்லாமே வாங்குவேன். இப்போ எல்லாமே தோசையாக சொல்கிறங்காட்டி இப்போ எது வாங்குவேன். அவ்வளோ ராகி சேமியாவும் சுடுவ தோசை, பட் அது கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஆவியில் வச்சு வேக வைக்கும்போது சாப்பிட்றது நல்லா இருக்கு. அப்பளம் வேணுமா? ஆமாம். என்ன பிராண்டு? அது தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறேன், என்ன இருக்குதுன்னு தெரியாது. மேலே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்குறாங்க. ஒரு ரேக்கே ஃபுல்லாக அப்பளமாக தான் இருக்குதுக்கா. தக்காளி இல்லையாமா அப்பளம்? இருக்கும். கரெக்ட், தக்காளியை போல. நான் இதெல்லாம் வாங்கினதில்லை. 191 ரூபா தானம்மா. நல்லா இருக்குது. அது என்னமோ குண்டா மாதிரி தான் இருக்குது. நானும் அதை தான் பார்க்குறேன். வரத்த மாட்டேங்குதானா? ஓ, இதெல்லாம் சிக்கிள் தான் இருக்குது. இல்லைக்கா வந்துடுச்சுடா. நல்ல கெட்டியா தாங்கு. நல்ல கெட்டியா இருக்குது. இல்லை இல்லையா? அப்போ அடி பிடிச்சிரு. அடிக்கணம் கெட்டி இல்லை. மேலே வந்து கெட்டி நல்ல கெட்டி, அடிக்கணம் கெட்டி இல்லை. என்னக்கா இது ஒரிஜினலா? இது வந்து அந்த இதில் எடுப்பாங்கள்ல, பண்ணையில் அவங்களே வளர்த்தி எடுப்பாங்க. அதாவது ஒரிஜினல் தானே? அதுலேருந்து ஒரிஜினல் அப்படிலாம் வராது. இது நான் பெங்களூர்ல இருக்கீங்க, இது யூஸ் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். இதே தான் யூஸ் பண்ணுவேன். டாபர் தான் எனக்கு தெரிஞ்சது அதாக தான் இருக்கு. 2 சின்ன பேக்கெட். எனக்கு தெரிஞ்சது அந்த இதுலேருந்து எடுக்கிறதா தான் இருக்கு. நமக்கு செட்டே ஆகாது. நான் அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. பீஸா அண்ட் பாஸ்தா சாஸ். பை ஒன் கெட் ஒன். ஆமாம், பீஸா செய்யலாமா? சாஸ் வாங்கி போய் பிஎஸ் வாங்குவோனதுக்கு இதெல்லாம் யாருக்கு தேவை? வேண்டாம், கம்முனு வாக்கா. நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற ஃபீலிங் வருமில்ல. சீரியஸா மொசரலா சீஸ் கிடைச்சா இது வாங்குறோம். சரி ஓகே, சரி ஓகே ஓகே. லேஸ் பர் என் பையன் வந்தானே நான் 2 பாக்கெட் வாங்கியிருப்பேன். 549 1/2 கிலோ. இது 339. அப்போ 678. அங்கே 650. இது ஃபுல்லாக 12 in 1 பிரேக்ஃபாஸ்ட். இந்த டயட்டில் இருப்பாங்கல்ல, இதெல்லாமே அவங்களுக்கு தான் செட் ஆகும். 178க்கு 103. ஆமாம், 600 and something வந்துச்சு. அதை விட இது கம்மி தானே? ஆமாம், அதை விட இது கம்மி தான். 108 ரூபா தானே வருது. 840. அப்போ 540 ரூபா தான் வருது. இங்கே இருக்கிற இந்த 5 லிட்டரு 10 லிட்டரு அப்படி பார்த்தோம்னா இன்னும் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு கிரவுண்ட் நட் ஆயிலாமா? ஆமாம், கிரவுண்ட் நட் ஆயில் 175. ஆமாம், நிலக்கடலை நம்ம அரைக்கிறோம்ல. சியா சீட்ஸ் ஜூஸ்குள்ளெல்லாம் போட்டு குடிச்சோம்னா நல்லா இருக்கு. சியா சீட்ஸா? கொஞ்ச நேரத்துலேயே நல்லா ஊறிக்கும். இந்த இது இருக்கும்ல, சப்ஜா விதை. ஆமாம், அது தேடினா கிடைக்குக்கா. கிமியா டேட்ஸ் இருக்கான்னு பாரு. இந்த அன்னை இது ப்ரீமியம். நீங்கள் கேட்குற இந்த பிளாக் கலர் தானே? இந்தா அதுலேயே அன்னை பிராண்டு தான் இருக்குது. இது நல்லா தான் இருக்கா. பிளாக் கலர் எது எடுத்தாலும் நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான். ஓகேவா? ஏதோ பை ஒன் கெட் ஒன் ஆக்கிட்டு போது பார்த்துக்கோ. இது ட்ரை பண்ணிக்கிறியா? இல்லை, ஹாப்பி மா ஃப்ரைடேஸ் நல்லா இருக்குமா? சூப்பராக இருக்கும். காய்கறி மட்டும் அரிஞ்சு போட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு இந்த ஹாப்பி மா ஃப்ரைடேஸ் போட்டு போட்டேன்னா ஜம்முன்னு இருக்கும். கடையில் சாப்பிட்ற ஃபீலிங்கே இருக்கும். அப்படியா? வாங்கலாமா? இங்கே வந்து பாருங்க, உங்கள் பாசுமதி ரைஸுக்கு தான். அது இருக்கான்னு பாருங்க, இருந்தால் நல்லா. இந்தியா கேட்டு இங்கே பாருங்க, ஏதாவது ரைஸ் மக்கானா எவ்வளோன்னு பார்க்கலாமா? ₹450. ஸ்பூல் மக்கானா 476. அதிகம், இது அதிகம். இங்கே வேணுங்க, இது பாப்கார்ன் ரைஸு வாங்கலாமா? என்ன விட்டு வாங்குவோன்னு நினைக்கிறேன்.
இந்த இட்லி குக்கரில் போட்டு சும்மா மேலே மூடி போட்டு வச்சிட்டோம்னா அதுவே வெடிச்சு வந்து பாப்கார்ன் வீட்லேயே செய்யறது. எண்ணெய் இல்லாமல் இருக்குது. எண்ணெய் போடும், நம்ம தான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்கணும். ட்ரை பண்ணலாமா? நம்மளா பொரிக்கிறது. எவ்வளோ வருது? 79 தானே வருது. வாங்குறீங்களா? இங்கேருந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துக்கலாம். எனக்கு என்னமோ இந்த பருப்புலாம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? அந்த பவுடர் ஃபார்ம் கொஞ்சம் அப்படியே இதான மாதிரி இருக்குது. ஒன்றும் வேண்டாம், நான் போய் அங்கேயே சரி வாங்க வந்தவர். முகிக்கோட என்னமோ ஃப்ரீயாக தர்றாங்க. அந்த இது என்னது? லிக்விட். அது ஏதோ லிக்விடு, வாஷிங் லிக்விடா? டிஷ்வாஷ் ஜெல். ஓ, விளக்குறது. இது வாங்கி துவைச்சிக்கலாம், அது வாங்கி விளக்கிக்கலாம். ஃபுல்லாக பியூட்டி ஐட்டமாக இருக்குது. அதை வாங்கி என்ன பண்ணுறது? நான் போட்டது இது ஒன்று தான், இப்போ அதுவும் போச்சு. நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரேன். போடணும், ஃபேர் லெவலில் ஸ்டார்ட் பண்ண பாரு. இந்த ஆலுவேரா ஜெல் இருந்தால் ட்ரை பண்ணுங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கு. ரொம்ப நேரம் ஆசை. முக்கால்வாசி டாய்ஸ் எல்லாம் தான் அதிகமாக இருக்க மாட்டேங்குது. மேலே இருக்கும், கீழே ஆஃபர் போட்டுருப்பாங்க. இதான் இங்கே இருக்கு. இதுதான் நான் சொல்லுவேன்ல, அந்த பேக்கிங் போட்டு மூடி வைக்கிறது. அது ஒர்த்தா? நான் வாங்கவே இல்லை, நான் இதில் 49 ரூபா வாங்கினப்போ நல்லா யூஸ் பண்ணேன். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. இல்லை வாங்கின விஷயத்தை ஷாப்பிங் போர்டு இருந்தால் பார்க்கலாமா? ஷாப்பிங் போர்டு தான். பிளாஸ்டிக் வேண்டாம், மரத்தில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 699. இதெல்லாம் 699 ரூபா போட்டிருக்காங்க. அப்படிதான் போட்டுட்டாங்க. அப்படி எல்லாத்துக்கும் அதே தானே போட்டுருக்குறாங்க. நல்லா இருக்கு, சீரியஸாக சூப்பராக இருக்கு. ஷேப் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 200 ரூபா வருது ஒரு குண்டா. அந்த செட்டோடு இருக்குதுல்ல, அது பாருக்கா. இது உண்மையாவே சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குது. நல்லா செம்ம வெட்டி. 200 ரூபாய்னு நல்ல ஒர்த்து. அதே மாதிரி இது எல்லாமே இருக்குங்க. இது ரேட்டே தெரில. இதுவும் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயா? தெரிலையே, நான் உங்களுக்கு கேளுங்க. எங்க இது பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயா? இது ஃபுல்லாக வாங்கினா இது ஃபுல்லாக ஃப்ரீயா? ஆமாம். எவ்வளோ? இது 890 ரூபாய்க்கு இது வாங்கினீங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக. இது 899. ஒன்று மட்டும் வாங்கினீங்கன்னா 899 பாதி. ஒன்று மட்டும் எடுத்துக்கலாமா தனியா? இங்கே போனால் நமக்கு இந்த குண்டா வாங்கணும் தான் தோணுதுங்க. இது கூட நாய் பீஸ். ரம்யாக்கா 99. குக்கரில் எவ்வளோ வருது? 999. இதெல்லாம் 999 ஓவரா இல்லையாக்கா? நீ வேற 1500 வரும். இல்லைக்கா, அப்போ சில்வருங்காட்டியா? அப்போ இந்த இது மாதிரி இருக்கிறது இது கம்மியாக வரும். ஆமாம். இது எவ்வளோன்னு தெரியல. நான்ஸ்டிக்கே வேண்டாக்கா, ஏதாவது இந்த காஸ்ட்டை என்ன ஹேன் மாதிரி இருந்தால் பார்க்கலாமா? நான் தான் அந்த ஒரு தோசைக்கல் தேடுறேன்னு சொன்னல, அது இருந்தாப்பா. பார்க்கவே சூப்பராக வெள்ளை விளையல். நானும் பார்த்தேன், ஏதோ ஒன்றில். நான் இந்த யூடியூப்ல பார்த்தேன், யாரோ வீடியோ போட்டுருந்தாங்க.
வாங்கணும். வாங்கலாம். வாங்கினா ஓட்டுக்குள்ள உள்ளின்னா என்ன பண்ணுறதுக்கா? நம்ம டெய்லி ஃப்ரை பண்ணால் சொல்லுவோம். ஒரு ஸ்கூட்டி 99. ம் குடிக்கிறான். இப்போ உறிஞ்சி டம்ளரில் தான் குடிச்சிட்டுக்கிறான். வச்சிருக்கியா? ஆ சில்வரில் ஒன்று இருக்கு. ₹109 போட்டிருக்காங்க. ஆமா, அது ரேட் அதிகமா? பார்த்தேன், இப்போ பார்த்தேன். நான் வச்சிருக்கிறேன் இது. அப்படியா? 2 தடவை ஊத்துனேன். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. இட்லி நல்லா மாவு சூப்பரா இருந்துச்சு. இட்லி சூப்பரா இருக்கு சாப்பிட. இங்கே இருக்கா பை எனி ஒன் கெட் எனி 2 ஃப்ரீ. இது என்னது? அல்காஸ் மைக்ரோ அது டபுள் ஓகே, பெட்ஷீட். அது ஓகே. அது எப்படி கெட் 2 ஃப்ரீயா? ஆமா, பை 1 400. இது ஓவரால் இது இல்ல, மேல இருக்கிறது. இது நல்லா தான் இருக்குது. அப்போ இது கூடயே இருக்குதா? என்னது? இல்லை மறுபடியும் தனியாக வேறு எடுத்துக்கலாமா? இல்ல அது ஒன்று எடுத்தோம்னா 2 எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவா. பில்லோ கவர்ஸ் அதைத்தான் ஃப்ரீன்னு கொடுத்துருப்பானுங்களோ. அவன் என்ன சொல்லுவானே தெரியுமா? இங்கே 399. இது ஒன்றுங்க, இது 2ங்கன்றவானு. அப்படி கிடையாது, அது ஃபுல்லாக உனக்கு பேரே அப்படிதான் எழுதி இருக்கிறாங்க. அப்படியா? கேட்டு பார்த்துருவோமா? இங்கே இருக்கானே இந்த இதில். நல்லா குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. அங்கே இதுக்கு ஜோடியோக்கு இது பரவாயில்ல. ஜோடியோ கம்பேர் பண்ணும்போது எல்லாமே பரவாயில்ல. இது ரெஸ்மே பரவாயில்ல. கிளாத்து நல்லா இருக்கு. பார்த்தா போட்ட லுக்காக இருக்கு. இங்கே ரேட்டப்பர் 299 தானே? இது அது இது பரவாயில்ல. நீ லுக்காக இருக்குன்னு இல்லை, ரேட்டப்பார் ஜம்முன்னு இருக்குது. எப்படி இது மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது? பாட்டம் வியர் இதெல்லாம் பரவாயில்ல. 400 தான். இது பரவாயில்ல தான். கரெக்ட். இதெல்லாம் கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. இது என்ன இருக்குதுன்னு இது ரிச்சா இருக்குது? இல்லை, இது நான் பார்த்தங்காட்டி சொன்னேன். என்ன இருக்குதுன்னு அதில் ரிச்சா இருக்குதுன்னு கேட்குறேன். அது 1200. கலர் தாக்கா. நல்லாக்கா. எவ்வளோ அது? அப்படியா? இன்னும் ஸ்டார்டிங் 99 போட்டிருக்குது. எடுத்தால் 299 போட்டிருக்குது, 199 போட்டிருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் எல்லாம் தீந்துருச்சாட்டுக்குது. இதுதான் அவ எடுத்துட்டு வந்த 200. இந்த இங்கே இருக்குதுக்கா. நல்லா இருந்துச்சா? அவ போட்டிருந்தா நல்லா தான் இருக்கு. இது 99 பொறுத்து தானே? அக்க பஞ்சர் சப்பல் அப்படிதானே சொல்லுவாங்க. இது குத்தி. சரி வாங்க, பாய் செக்ஷன் நமக்கு வேண்டாம், போகலாம். நல்லா இருக்கு. அது வந்து இப்போ ஓப்பனில் சிவானிக்காக. செம்ம ஜோடி. காளான் மஷ்ரூம் வந்துயா வேண்டாக்கா. வாங்கிட்டு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல. இங்கே இருக்கிற க்ரீம் பீஸு, ப்ளூபெரி அது எவ்வளோன்னு பாரு. க்ரீம் எது வேணும்? க்ரீம் பீஸ் சுண்டக்காக்கா அது. ஐயோ, எனக்கு நெசமே இங்கே இருந்து பார்க்க நான் படிக்கல. பட் க்ரீம் பீஸ் இங்கே இருக்கு. இங்கே வருது. இது என்னன்னு சொல்லு. இங்கே படித்தா தான் தெரியும். ஸ்ட்ராபெரி மங்கோஸ்டீன் பழம் அப்படின்னு என்னன்னு எனக்கும் தெரியாது. வாங்க.
உங்கள் காட்டில் இருந்தால் வேணும். எங்கள் தோட்டத்துலேயும் இதெல்லாம் ஒரிஜினல் நாட்டுக்கோழி முட்டையாக இருக்குமாக்கா? வாய்ப்பே எவ்வளோ தக்காளி? போட்டிருக்கோம். அப்பா நாட்டு தக்காளி 49. அதுதான் பயங்கரமாக போட்டிருந்தான். ம்